வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நம்மளுடைய புது சிலபஸ்ல இலக்கணத்துக்கு ஒரு சூப்பரான நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரூஃப் பார்த்துடலாம். 2022 எஸ்ஐ எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அவ் என்ற நெட்டெழுத்துக்கு இணை எழுத்தாக வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல இ, ஓ, ஏ, உ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்குதுன்னா 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல இணை எழுத்துக்கள் அப்படின்ற சாப்டர்ல நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த அவ்வுன்னா ஊ அதுக்கு இணை எழுத்து அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் ஊ தான். ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. இது எஸ்ஐ எக்ஸாம் தானே, நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரூஃப் காட்டலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா 2022 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதையும் நான் பாருங்க ப்ரூஃபோடு எடுத்துன்னு வந்திருக்கேன். ஐ அவ் என்ற எழுத்துக்கு இணை எழுத்து கண்டறிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன்லேயும் ஆ இ இஓ அப்படிலாம் கொடுத்துருக்காங்களா. இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டினா நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா அவுக்கு பார்த்துட்டோம் கரெக்டுங்களா. அது பாருங்கள், இது வரைக்கும் பாருங்களேன். ஸோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஐன்னா அதோட இணை எழுத்து இ, அவுன்னா அதோட இணை எழுத்து ஊ. அப்போ இ ஊ தான் ஆன்சர். கரெக்டாக அது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக அது இருக்குது பாருங்க. ஆப்ஷன் பியில் பர்ஃபெக்டாக இருக்குது. இவ்வளோ தாங்க. ஸோ இதுதான் நம்ம புது சிலபஸில் இலக்கணத்தில் இணை எழுத்துக்கள்னு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க. அந்த தலைப்புக்கு நம்ம ஒரு ஸ்மார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா புது புக்கில் இருந்து நோட்ஸ் எடுத்து கொடுத்து கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் அட்டாச்மெண்ட் பண்ணி அதுக்கு புக் பேக் கொஷின் ஒரு 10 நம்மளே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். கூடவே இது மட்டும் இல்லை, இது எனக்கு அவ்வளோவா தெளிவாக புரியல சார்னு சொல்கிறவங்களுக்கு மூணாம் வகுப்பு 2வது பருவத்தில் இணை எழுத்துக்கள்னே கொடுத்துருக்காங்க. 2 பக்கத்துக்கு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அது குழந்தை புக்கு தானே 3வது வகுப்பு. அது பாருங்க, அந்த புக்கோட பேஜ் நம்பரையே கட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு முறை பச்சு பாருங்க, எனக்கே ஈஸியாக புரியுது, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். சரிப்பா, இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வரோம். நம்ம இப்போ புது சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க கரெக்டுங்களா. முழுக்க இலக்கணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சிலபஸை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சிலபஸ் வைஸாக படிக்கிறத விட புக் வைஸாக படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா டெய்லியும் ஒரு இயல். இப்போ 6ஆம் வகுப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்னைக்கா ஒரு இயல், அந்த ஒரு இயலில் நீங்கள் தேவையில்லாதெல்லாம் நாங்களே கழிச்சு கட்டிட்டு எது நம்ம சிலபஸுக்கு ஓரியன்டாக இருக்கோ அதை மட்டும் நோட்ஸ் எடுத்து கொடுத்து அதுக்கு டெஸ்ட் வைக்கிறோம். புரியுதாங்களா? இது 10வது நாளுங்க. 7th புக்கில் இயல் 1க்கு நம்ம நோட்ஸ் கொடுத்தாச்சு, அதுக்கான டெஸ்ட்டும் வச்சுருக்கோம். சரி, இது கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கும் போது நம்ம சிலபஸில் பர்டிகுலர் தலைப்புக்கு நோட்ஸ் கிடைச்சா அதை மட்டும் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய பிளானிங். இதை நான் முதல்ல உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கண சிலபஸில் 25 கேள்விகள் யூனிட் 1ல் இருக்குது. அதில் இங்கே பாருங்களேன், இணை எழுத்துக்களை அறிதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துலேயும் 6ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துலேயும் இருக்குது. நீங்கள் 6th புக்கு படித்தாவே போதும். பட் எனக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும், நான் இதான் வாட்டி படிக்கிறேன்னும் போது நீங்கள் 3ஆம் புத்தகத்தை படித்தா ரொம்ப சிம்பிளாக கான்செப்ட் புரியுது. அதுக்காக தான் நாங்கள் இந்த 2 புத்தகத்தை எடுத்திருக்கோம். சரிங்களா, வேறு எங்கேயுமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை டெஃபினேஷனு. ஸோ அதனால் இந்த நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் இந்த நோட்ஸ் போதுமா சார், இதை படிக்கிறது மூலமாக மார்க்கு அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பாருங்களேன், ஒரு ப்ரூஃப் காட்டுறோம் பாருங்கள். நாங்கள் இந்த பழைய கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இங்கே பாருங்களேன், 15/3/2023 அன்னைக்கு டிஎன்பிசியில் ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் நடந்துச்சு. ஓகேவா, அதில் 25வது கேள்வியாக கூற்று காரணம் சரி தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா தவறான்னு. அதில் கூற்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. சரி, காரணம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி அப்படின்னு ஆப்ஷனையே கொடுத்துருக்காங்க.
இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா அப்படியே புத்தகத்துல டைரக்டா இருக்குதுங்க. இது பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்குது. நீங்க 6th புக்கே பாருங்க. நான் புக்ல இருந்து தான் உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். இது பாருங்க, 6th புக்ல முதல்ல சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இதான கூற்று ஒன்று சொல்லியிருந்தாங்க. அப்புறம் காரணம் பாருங்க, அடுத்த லைன்லயே இருக்குது. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்த்தா பாருங்க, இந்த 2 லைனை தான் உங்களுக்கு எக்ஸாம் கொஷினா கேட்டிருக்காங்க. மேபி நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்லயும் இதே கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறமா இந்த இணை எழுத்துக்கு வேற கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மெல்லின எழுத்து, இடையின எழுத்துலாம் சொல்லியிருப்பாங்க. அதுல எதெல்லாம் இணை எழுத்துக்கள் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து அழகா டயக்ராம்லேயே நல்லா தான் சொல்லி வச்சிருக்காங்க. இது நீங்க இதை படிச்சாவே போதும். யாரும் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த மாதிரி தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான இன்ட்டு, புக் பேக் கொஷின்ஸு, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் கொஷின்ஸ்னு கொடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் இன்னொரு கொஷின் காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 டெட் பேப்பர் 1. நாங்கள் டெட் பேப்பர் 1, அப்புறம் டெட் பேப்பர் 2 2023 நடந்தது. எஸ்ஐ எக்ஸாமு, பிஜி எக்ஸாமு, டிஎன்பிசி கொஷினு. ஏன்னா இது புது சிலபஸ்ன்னும் போது நம்ம குரூப் 4லாம் இது இருக்காது. அப்படின்னும் போது மற்ற எக்ஸாம்லாம் அனலைஸ் பண்ணி தான் நோட்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதனால் இது வந்து இந்த நோட்ஸ் படித்தாலே போதுன்றதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் பாருங்களேன், இணையத்தில் இல்லாத தமிழ் எழுத்து எது அப்படின்னு கேட்டாங்க. மெய் எழுத்தா, உயிர் எழுத்தா, உயிர் மெய்யா, ஆயுத எழுத்தா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து புக்கில் அப்படியே டைரெக்டாக இருக்குதுங்க. எண்டில் இருக்கும். கடைசி இது உள்ள புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா அது பாருங்களேன், இது இருக்கு பாருங்கள். தமிழ் எழுத்தில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்த்தா இதில் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆயுத எழுத்து ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் மெல்லின எழுத்துக்கு இணை எழுத்துக்கள் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு போனால் மொத்தம் சொல்லிட்டு தான் இருக்கணும். சரிங்களா? ஈஸி தான். இது 2023 டெட் பேப்பர் 2ல் கேட்டிருக்காங்க. அது கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துட்டேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின்ஸ் வந்து மிக முக்கியமான 10 கொஷின்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். வித் ஆன்சரே கொடுத்துட்டேன். சரிங்களா? ப்ராக்டிக்ஸ் வந்து நான் டெஸ்ட் கொஷின் கொடுக்குறேன். நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டாவே நான் டெஸ்ட் கொஷின் கொடுக்குறேன். அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 3ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கு. பட் என்னை கேட்டேன், இது அழகாக குழந்தை, அதான் சொன்ன குழந்தைய புக்கு தான், நல்லா சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துங்க. இதை பார்த்தாவே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஜஸ்ட்டு 7 பக்கம் தான். கம்ப்ளீட்டாக இணை எழுத்துக்கள் முடிச்சாச்சு. இப்போ இதை மட்டும் நான் பார்த்தா போதுமா சார்? இதுக்கப்புறம் எதுவும் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்களா? இதுலேருந்து தான் கேட்பாங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஆனால் இதை சார்ந்த எக்ஸாம்பிள் மாறும். இப்போ திங்கள் அப்படின்னு இருக்குது புக்கில். இங்கே பாருங்களேன், சங்கு, மஞ்சள், பந்து, வண்டு, கன்று இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் இணை எழுத்துக்கள் மட்டும் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டு தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இணை எழுத்துக்கு சார்ந்த மாதிரி வேற எதனா ஒரு விலங்கு பேரோ ஏதோ ஒரு பொருள் பேரோ கேட்கலாம். புரியுதுங்களா? ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டெஃபினேஷன் தெரிஞ்சால் போதும். எந்த எழுத்துக்கு பக்கத்தில் எது இணை எழுத்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எது இருக்குதோ மேக்ஸிமம் எவ்வளோ கொஷின் ப்ராக்டிஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொஷின் கொடுக்குறோம். அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாவே போதும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, டெலகிராம் குரூப்லேயோ வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஜாயின் பண்ணிட்டு நாங்கள் கொடுக்கும் போதே உங்களுக்கு வாய்ஸ்லேயும் சொல்கிறோம். அதை அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சிருச்சு. புரியுதுங்களா? சார் வாட்ஸ்அப் குரூப்பில் எப்படி சார் என்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 9424243045 இந்த எண்ணுக்கு ஆணா இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. சரிங்களா? அதை ஜாயின் பண்ணிட்டா உங்களை சேர்த்து விட்டுருவாங்க. கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா நிறைய மெசேஜ் வரதால கொஞ்சம் டிலே ஆகும். வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சேர்த்து விட்டுறோம். சரிங்களா? சரிப்பா, இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்க்கான லிங்க்லாம் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். அங்கே ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க. வெப்சைட் வந்துட்டாவே ஒன்றும் விளம்பரம் தெரியும் இல்லை எதுவுமே தெரியாது. சரிங்களா? இருந்தாலும் சொல்கிறேன், 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுங்கள். டைமர் ஓடும். 15, 14, 13, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம இந்த நோட்ஸ் வந்து எடுத்து கொடுக்குற காரணம் மறுபடியும் சொல்லிடுறேன். நம்ம சிலபஸ் வைஸாக போல்
புக் வைஸாக போகிறோம். அந்த புக் வைஸாக போகும்போது பர்டிகுலர் தலைப்பு முடிஞ்சிடுச்சுன்னா அந்த தலைப்புக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம். அதை நீங்கள் எடுத்து வச்சு எழுதி வச்சுக்கணும். சரிங்களா? இதான் நம்மளுடைய கான்செப்ட். 48 நாள் பிளான் போட்டிருந்தோம். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி 10வது நாள் வந்துட்டோம். ஸோ இன்னும் 35 நாளில் நம்ம 6th-லேருந்து 10th வரைக்கும் முடிச்சிடுவோம். கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். இன்னொன்று இதில் பாருங்கள், இணை எழுத்துக்கள் எதெல்லாம் இருக்குதுன்னு வட்டமிட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கூட கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஒரு முறை எல்லாத்தையும் ஒரு முறை படிச்சிருங்க. சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.